ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ். ஸோ இந்த சின்ன வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக எடுத்திருக்கேன். இந்த வீடியோவில் உங்களோட எல்லா டவுட்ஸுமே கிளியர் ஆகும். நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு. எப்படி இந்த கோர்ஸ் இருக்க போகுது, எப்படி எந்த பிளாட்ஃபார்ம்ல நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம், நிறைய பேர் நிறைய கொஷின்ஸ் கேட்குறீங்க. மேம் வாட்ஸ்அப்பில் நீங்கள் டெய்லி லிங்க் அனுப்புவீங்களா, வாட்ஸ்அப்பில் நீங்கள் கொஷின் பேப்பர் அனுப்புவீங்களா, என்ரோல்டு எப்படி பண்ணணும், நம்ம கிளிக் பண்ணுவோம், நான் என்ரோல் ஆகிட்டேனா செக் பண்ணுங்க, இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய மெசேஜஸ் அனுப்புறீங்க. ஸோ உங்களுக்காக ஒரு ஷார்ட் டெமோ இந்த பிளாட்ஃபார்மை பற்றி. சரியா? இப்போ நான் கொடுத்துருக்கிற லிங்க், நான் ஒரு லிங்க் அனுப்பிச்சிருப்பேன் உங்களுக்கு. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி என்ரோல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு லிங்க் கிளிக் அனுப்பிச்சிருப்பேன் உங்களுக்கு. ஸோ நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ண உடனே இந்த பேஜ் உங்களுக்கு காட்டும். ஓகேவா? இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா பை நவ் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு இருக்கும். தட் இஸ் TNPSC 228 ஃப்ரீ GS கிராஷ் கோர்ஸ் பை நவ் ஃபார் ஃப்ரீன்னு இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு கிரியேட் அன் அக்கௌண்ட் காட்டும். சில பேருக்கு இந்த கிரியேட் அன் அக்கௌண்ட் தான் செக்யூரா தெரியுது அப்படின்னா நீங்க இது அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்க. பட் நீங்க ஃபர்தரா கிளாஸ் ஜாயின் பண்ணும்போது எல்லா டைமும் இந்த அக்கௌண்டோட டீடைல்ஸ் போடுற மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு நம்பர் மிஸ் மேட்ச் ஆகி இல்லை வேற நம்பர் நீங்க போட்டு 2-way வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். ஒரு சில பேருக்கு சில டைம் லாகின் ஆகுறதுல கஷ்டமா இருக்கும். அதனால நான் எப்பவுமே கண்டினியூ வித் கூகுள் தான் ரெஃபர் பண்ணுவேன். ஸோ நீங்க கண்டினியூ வித் கூகுள் கொடுத்துட்டு நீங்க எப்பவுமே யூஸ் பண்ற கூகுள் ஐடியை வச்சு நீங்க லாகின் ஆயிக்கோங்க. லாகின் ஆனோடனே இப்படி உங்களுக்கு கண்டினியூ அப்படின்னு பட்டன் காட்டும். சரியா? இப்போ நாளைக்கு 11 o'clock காலையில உங்களுக்கு ஜென்ரல் தமிழ் எடுக்கிறவங்களுக்கு தமிழ் ஃபுல் டெஸ்ட், ஜென்ரல் இங்கிலீஷ் எடுக்கிறவங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் ஃபுல் டெஸ்டா இருக்கு. ஸோ நாளைக்கு காலையிலே நீங்க இந்த பிளாட்ஃபார்ம்குள்ள கண்டினியூ அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா இந்த லாக் பட்டன் இன்னைக்கு காட்டுது இல்லையா, இந்த லாக் பட்டன் என்ன ஆயிடும், ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆகி உங்களுக்கு நீங்க திஸ் ஐட்டம் will be accessible on 10th August 2025 11 AM. ஸோ நீங்க 11 AM வந்தீங்கன்னா உங்களுக்கு குவிஸ் டைப்ல உங்களோட 75 questions வரும். இந்த பக்கத்துல நெக்ஸ்ட் அப்படின்னு பட்டன் வரும். நீங்க நெக்ஸ்ட் பட்டன் தட்டின உடனே நெக்ஸ்ட் கொஸ்டின் போகும். ஃபைனலா ஃபுல் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா சப்மிட் பட்டன் இருக்கும். நீங்க சப்மிட் பண்ணிடலாம். ஸோ அது உங்களோட கொஸ்டின்ஸா இருக்கும். இந்த பர்டிகுலர் டெஸ்ட் நீங்க நாளைக்கு 11 AM ஸ்டார்ட் பண்ணலாம். இல்ல மேம் எனக்கு 11 AM நான் பிஸியா இருக்கேன் என்னால முடியாது அப்படின்னா நீங்க நாளைக்கு 11 AM அப்புறம் எப்போ வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது இந்த கோர்ஸ் உங்களுக்கு 4 இயர்ஸ்க்கு வேலிடிட்டி ஃப்ரீயா இருக்கு. நீங்க எத்தனை வாட்டி வேணாலும் இந்த டெஸ்ட் திருப்பி அட்டென்ட் பண்ணி பார்க்கலாம். நீங்க எப்போ வேணாலும் நாளைக்கு 11 AM அப்புறம் எப்போ வேணாலும் இந்த டெஸ்ட்டை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷ் ரெண்டு பேருக்குமே அதே ப்ரொசீஜர் தான். இப்போ பார்த்தீங்கன்னா சரி மேம் டெஸ்ட் தெரிஞ்சிருச்சு, கிளாஸ் எப்படி இருக்க போகுதுன்னா சேம் இதே மாதிரி தான். இங்க வந்த உடனே நீங்க 11th August இது இருக்கு இல்லையா, இது கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும்னா நான் லைவ் கிளாஸா செட் பண்ணியிருக்கேன் இதை. ஸோ நீங்க இந்த கிளிக் பண்ண உடனே நீங்க லைவ் கிளாஸ்க்குள்ள நீங்க வந்துருவீங்க. சரியா? ஸோ உங்களுக்கு நான் எடுக்கிற லைவ் கிளாஸ் இந்த மாதிரி இப்போ நான் பேசிட்டு இருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி உங்களுக்கு கிளாஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ இன்கேஸ் உங்களால மேம் நீங்க லிங்க் திருப்பி அனுப்புங்க, டெய்லி இந்த கோர்ஸோட லிங்க் அனுப்புவீங்களா அப்படின்னு கூட நிறைய பேருக்கு கொஸ்டின் இருக்கு. ஸோ நான் லிங்க் அனுப்பலைன்னா கூட உங்களுக்கு நீங்க இந்த புது டேப் போய் இல்லை உங்க மொபைல் ஃபோனுக்குள்ள போயிட்டு நீங்க MASHODAFIRDOUS mashudafirdaus.graphy, okay, GRAPHY.com. இந்த வெப்சைட் குள்ள நீங்க போயிட்டீங்கனாலே இந்த கோர்சஸ், இந்த வெப்சைட் இந்த மாதிரி தெரியும். இதுல நீங்க கோர்சஸ் அப்படின்னு கிளிக் பண்ண உடனே இந்த TNPSC கோர்ஸ் இருக்கும். நீங்க இதை கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிராஷ் கோர்ஸ்ல நீங்க ஆல்ரெடி நீங்க என்ரோல்டா இருந்தீங்கன்னா நீங்க கண்டினியூ காட்டும். நீங்க என்ரோல்டா இல்ல அப்படின்னா பை நவ் ஃபார் ஃப்ரீ காட்டும். ஸோ நீங்க பை நவ் ஃபார் ஃப்ரீன்னு கிளிக் பண்ணிட்டு கோர்ஸ்க்குள்ள ஜாயின் ஆயிடலாம்.
இல்ல ஆல்ரெடி நீங்க என்ரோல் பண்ணிருக்கீங்கன்னா கண்டினியூன்னு கிளிக் பண்ணி உங்க டெஸ்ட்டை நீங்க எழுத ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? அண்ட் கிளாஸையும் நீங்க வந்து ஆக்சஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இன்னும் சில பேருக்கு என்ன டவுட் அப்படின்னா, மேம் பிடிஎஃப் எப்படி கொடுப்பீங்க அப்படின்னு. ஸோ நான் இங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கு இல்லையா, இந்த கோர்ஸ் இருக்கு இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் மண்டே அன்னைக்கு வந்து மெக்கானிக்ஸ், எலக்ட்ரிசிட்டி, மேக்னட்டிசம், இது பிசிக்ஸ்ல இருக்கிற டாபிக்ஸ்லாம் மேக்ஸிமமா கவர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ அது வந்து அது நடத்துனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கீழேயே நான் பிடிஎஃப், தட் இஸ் அந்த 11th அன்னைக்கு என்ன கிளாஸ் எடுத்தேனோ அதோட பிடிஎஃப் வந்து அப்படியே கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? கிளாஸ் முடிஞ்சு ஒரு ½ an hourக்குள்ள உங்களுக்கு பிடிஎஃப் வந்துடும். ஸோ நீங்க கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த பக்கம் பிடிஎஃப் தெரியும். சரியா? நீங்க வந்து அதை டவுன்லோட் கூட பண்ணிட்டு உங்க டிவைசஸ்க்குள்ள நீங்க வச்சுக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்க ரிவைஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். சரியா? இன்னும் சில பேருக்கு என்ன டவுட்னா, மேம் நாங்க வந்து ஸ்கூலுக்கு போறோம், சாரி நாங்க ஆஃபீஸ்க்கு போறோம், நாங்க காலேஜ்க்கு போறோம், எங்களால வந்து 11 AM டெய்லி உட்காந்து கிளாஸை கேட்க முடியாது, நீங்க எப்படி எங்களுக்கு வந்து நம்ம எப்படி ஆக்சஸ் பண்றதுன்னு கூட நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணலாம்னா, ஸ்ட்ரெயிட்டா இந்த mashudafirdaus.graphy.com என்ற வெப்சைட்குள்ள வந்து கோர்சஸ்குள்ள வந்து டிஎன்பிஎஸ்சி ஃப்ரீ கிராஷ்குள்ள வந்த உடனே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க காலையில கிளாஸ் அட்டென்ட் பண்ணலன்னா இந்த கிளாஸோட வீடியோ அப்படியே இங்கேயே இருக்கும். தட் இஸ் 11th August ஷோ பண்ணது இல்லையா, அதோட வீடியோ அங்கேயே இருக்கும். நீங்க கிளிக் பண்ணி அதோட ரெக்கார்டிங்கை நீங்க பார்த்துக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸ் அவைலபிளா தெரியல, ஏதாவது டவுட்னா நீங்க எது வேணாலும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்க என்கிட்ட வந்துட்டு பர்சனலா மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகேவா? ஐ திங்க் கொஞ்சம் பிளாட்ஃபார்ம் இப்போதைக்கு கிளியரா இருக்கு. லிங்க் இல்லைன்னா கூட பரவாயில்ல, mashudafirdaus.graphy.com இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க கோர்ஸ்க்குள்ள வந்து நீங்க டைரக்டா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கோர்ஸ் வந்துட்டு 10th August டெஸ்டா ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறமா வந்து கிளாஸா இருக்கும். ஒவ்வொரு கிளாஸ்க்கு அப்புறம் அதோட பிடிஎஃப் கீழே வந்துடும், நீங்க அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு அன்சர்டனிட்டி, ஏதாவது ஒரு ரீசன்னால என்னால் லைவ் கிளாஸ் கொடுக்க முடியல, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2-3 நாளுக்கு அப்புறம் ஏதோ எனக்கு கமிட்மெண்ட் இருக்கு 11 o'clock, என்னால் லைவ் கிளாஸ் கொடுக்க முடியல அப்படின்னா நான் முன்னாடியே என்ன எடுக்கணுமோ அது ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணி இந்த ரெக்கார்டிங்காக போட்டுருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து லைவ் கிளாஸோட சிம்பிள், அதுக்கு பதிலாக உங்களுக்கு வந்து இந்த ரெக்கார்டிங்கோட வீடியோட சிம்பிளாகவே இருந்து வீடியோ ஒன்று காட்டும். அது கிளிக் பண்ணால் உங்களுக்கு அப்படியே கிளாஸ் வந்து தெரிஞ்சிடும். ரெக்கார்டட் வீடியோவா உங்களுக்கு பிஃபோர் ஹேண்டே வந்துடும். லைவ் கிளாஸஸ் 95% லைவ் கிளாஸஸ் நடக்கும். இன்கேஸ் ஏதாவது அன்சர்டனிட்டி, ஏதாவது ஒரு ரீசன்னா நான் முன்னாடியே கிளாஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இங்க உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். ஓகேவா? 11 o'clock உங்களால இருக்க முடியலன்னா நீங்க ரெக்கார்டிங்கை வாட்ச் பண்ணிக்கலாம். 11 o'clock வந்து கூட இன்கேஸ் நான் இல்லைன்னா நான் முன்னாடியே ரெக்கார்டிங் போட்டிருப்பேன், நீங்க வந்து அது ஃபாலோ பண்ணி கேட்டுக்கோங்க. ஸோ ஃபுல் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22nd September வரைக்கும் இந்த ஃபுல் கோர்ஸ் இருக்கும். நீங்க எக்ஸாம் போறதுக்கு 5 நாள் முன்னாடி வரைக்கும் இந்த ஃபுல் கோர்ஸ் உங்களுக்கு நீங்க வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கூடமா நான் ஆக்சஸ் பண்ணலாம்னா உங்க இஷ்டம். நீங்க எப்போ mashudafirdaus.graphy.com குள்ள போனீங்கனாலும் இந்த ஃப்ரீ கோர்ஸ் அப்படியே இருக்கும், உங்களுக்கு ஆக்டிவேட்டடா தான் இருக்கும். நீங்க எப்போ வேணாலும் நீங்க வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே? வேற ஏதாவது क्वेश्चंस இருந்துச்சுன்னா நீங்க கேளுங்க. டோன்ட் ஃபர்கெட், இது வந்து இது உங்களுக்கு ஒரு ஃப்ரீ கோர்ஸ் என்றதுனால ரொம்ப லைட்டா எடுத்துக்காதீங்க. ஃப்ரீ இருந்தாலும் கண்டென்ட் அண்ட் உங்களுக்கு வந்து அது கண்டென்ட் வந்து நல்ல ஸ்டாண்டர்டாக தான் இருக்குது. ஐ ஹோப் நான் வந்து டெய்லி இது வரைக்கும் 4 ப்ராக்டிஸ் கொஷின் பேப்பர்ஸ் கொடுத்துருக்கேன். அதுலேயே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு சில பேருக்கு ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும், ஒரு சில பேருக்கு டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கும். தட் இஸ் எல்லாருக்குமே கேட்டு பண்ணுற மாதிரி கொஷின்ஸை நான் எடுத்திருக்கேன். ஃப்ரீயாக இருக்கிறதுனால ரொம்ப நீங்கள் ரொம்ப ஈஸியாக எடுத்துக்காதீங்க. ஃப்ரீயாக இருந்தாலும் சரி, காசு கொடுத்து படிக்கிறீங்களாலும் சரி, ரெண்டுமே என்னது உங்களுக்கு நாலேஜ் தான். ஓகேவா? ஸோ ஃப்ரீ ரொம்ப லத்தார்ஜிக்காக ரொம்ப லேசியாக இருந்து அட்டென்ட் பண்ணாதீங்க. ரொம்ப சீரியஸாக ரொம்ப கமிட்டடாக வந்து
இந்த 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 ஃபுல் கோர்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமா உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? இதுல இருந்து உங்களுக்கு கிடைக்கிற ரிசோர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ. ஓகேவா? பட் டீம் பின்னாடி வந்து அவங்களோட எஃபர்ட் போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு தான் வந்து இந்த ப்ராடக்ட்டை உங்களுக்கு கொண்டு வரும். ஓகேவா? ஒரு சர்வீஸ் ஓரியன்டா இந்த ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ் உங்களுக்கு கண்டக்ட் பண்றோம். பட் தென் இந்த ஃப்ரீ கிராஷ் கோர்ஸை நீங்க ஃப்ரீ தானே அப்படின்னு லைட்டா எடுத்துக்காதீங்க. ரிலிஜியஸா கமிட்டடா டிசிப்ளின்டா ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ நாளையில இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஆல் த வெரி 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 பெஸ்ட் டு எல்லாருக்கும் என்னோட ஹார்ட்ஃபில்ட் பெஸ்டஸ்ட் விஷஸ். நீங்க எல்லாரும் கமிட்டடா ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா கண்டிப்பா உங்களால வந்து உங்களோட ட்ரீமை அச்சீவ் பண்ண முடியும். நீங்க நினைச்சிருக்கிற ட்ரீம்ஸ் உங்களோட கோல்ஸ்லாம் வந்து இம்பாசிபிளே கிடையாது. ரொம்ப ஒரு பாசிபிளான ஒரு சின்ன விஷயம் தான் நீங்க யோசிச்சிருக்கீங்க, ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும் அப்படின்னு. அது இம்பாசிபிளான ஒரு விஷயமே கிடையாது. எதனால அது பாசிபிள் ஆகும் அப்படின்னா நீங்க கன்சிஸ்டண்டா ஒர்க் பண்ணணும், நீங்க டிசிப்ளின்டா ஒர்க் பண்ணணும். கொஞ்சம் படிக்கிறீங்கனாலும் நீங்க டெய்லி படிக்கணும், எக்ஸாம் வரைக்கும் படிக்கணும். ஸோ நீங்க படிச்சு நல்லபடியா ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களால வந்து யாராலையும் உங்களை தடுக்க முடியாது. நீங்க கண்டிப்பா கண்டிப்பா உங்களோட ட்ரீமை உங்களோட கோலை நீங்க அச்சீவ் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்குள்ள அந்த லேசினஸ் வரும்போது அந்த லேசினஸை நீங்க ஃபைட் பண்ணணும், அந்த சோம்பேறித்தனத்தை நீங்க ஃபைட் பண்ணணும். அதுதான் உங்களோட சேலஞ்ச். உங்களுக்கு டைம் இருக்கும், பட் உங்க மைண்ட் சொல்லும் இல்லை நம்ம வந்து கொஞ்ச நேரம் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸே பார்க்கலாம், நம்ம கொஞ்ச நேரம் இது பண்ணலாம் அப்படின்னு. அந்த நேரத்துல நீங்க கொடுக்குற ஆக்ஷன் தான் உங்களுக்கு வந்து வெற்றியோ தோல்வியோ கொடுக்கும். அந்த பர்டிகுலர் நேரத்துல இல்ல எனக்கு வேண்டாம் இப்போதைக்கு நான் படிக்கணும்னு சொல்லி நீங்க ஒதுக்கி வைக்கிறீங்க இல்லையா, அந்த எஃபர்ட் தான் உங்களுக்கு வந்து டிசிப்ளின் கொண்டு வரும் உங்க லைஃப்ல. உங்களுக்கு அந்த எஃபர்ட் தான் உங்களுக்கு வந்து உங்களோட கோல்ஸ் உங்களோட ட்ரீம்ஸை ஃபுல்ஃபில் பண்ண வைக்கும். ஸோ தயவு செஞ்சு இப்போ இருக்கிற இந்த 2 monthsல வந்து கொடுங்க, உங்க 100% கொடுங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு வாட்டி இல்லைன்னா நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா வந்து டிசிப்ளின்டா இருந்து நீங்க படிச்சீங்கன்னா உங்களால கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா ஆக முடியும். ஓகேவா? ஸோ இந்த கிராஷ் கோர்ஸ் பிகினர்ஸ்க்கும் அட்வான்ஸ்டா எல்லாம் 2-3 வருஷமா படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கும் 2 பேருக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ தயவு செஞ்சு இந்த ஃப்ரீ ரிசோர்ஸை ஃப்ரீயா விட்டுறாம தயவு செஞ்சு இதை யூஸ் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.